என்கின்ற விதத்தில் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சார் எங்களை விடுங்க சார், உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்றிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2500 ரூபாய் நாம் உயர்த்தி அது 12,500 அதை மாற்றினோமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2500 ரூபாய் உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சார்ந்து நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம் தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான். அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதை அதை கடந்து ஆலோசித்து அதை அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று மருத்துவ காப்பீடு என்று வரும்போது நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை அறிவித்திருக்கிறோம். அதுக்கான நடைமுறை எப்படி இருக்குது என்று கேட்டார்கள். இன்னைக்கு அது சார்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்பு நாங்கள் விவாதத்தில் ஈடுபட்ட பொழுது அது நம்முடைய அரசு ஊழியர்கள் சார்ந்து என்ன நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கோ அதே இதில் இவங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான பணியை நாம் உடனடியாக அதை தொடங்கி விடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள்.